Hi friends, welcome back to Tamil Code channel. நாம் இந்த வீடியோ என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா how to automate EBA snapshot. EBA snapshot எடுக்கிறது எப்படி ஆட்டோமேட் பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? வாங்க போலாம். ஓகே. EC2 டேஷ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்க்கு காலத்துல வால்யூம்ஸ்க்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ஷாட் இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் சைக்கிள் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். இந்த லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல நம்ம கிரியேட் பண்ற பாலிசி மூலியமா என்ன பண்ணலாம்னா ஈஸியா நம்மளுடைய வால்யூம்ஸ் வந்து ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது ஆட்டோமேட் பண்ண முடியும். சரிங்களா? வெல்கம் டு டேட்டா லைஃப் சைக்கிள் மேனேஜர் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதான். நீங்க பாலிசி கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும், இதுக்கு ஒரு இது கொடுக்கணும், நேம் கொடுக்கணும். நான் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன், ஒரு பாலிசி நேம் கொடுக்கணும். இப்போ நீங்க எப்படி எடுக்க போறீங்க, ரிசோர்ஸ் வந்து வால்யூம் எடுக்க போறீங்களா, இன்ஸ்டன்ஸ் எடுக்க போறீங்களா கேட்குது. சரிங்களா? இதை நீங்க சூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ஸ்ல கூடிய எல்லா இபிஎஸ் வால்யூம் உங்களுக்கு என்ன ஆகும், எடுக்க ஆரம்பிச்சிடும், ஸ்னாப்ஷாட் எடுக்க ஆரம்பிச்சிடும். வால்யூம் அப்படிங்கிறது ஒரே ஒரு சிங்கிள் வால்யூம், அந்த மாதிரி எடுக்க முடியும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் டேக் அடிச்சுட்டு வந்துருக்கேன். நம்ம வந்து டேக் எதுவும் கொடுக்கல, ஆல்ரெடி என்ற ஒரு 10 ஜிபிக்கான இது இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டேக்கு போயிட்டு எடிட் டேக்ல போயிட்டு நான் ஆட் பண்றேன். ஓகேங்களா? என்வாயர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராட் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ப்ரொடக்ஷனால நான் ப்ராட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி மல்டிபிள் டேக்ஸ் நம்ம வந்து ரியல் டைம்ல கொடுத்துருப்போம். அப்போ நான் வந்து லைஃப் சைக்கிள் மேனேஜர்ல போயிட்டு கிரியேட் பாலிசியில டெமோ, ஓகேவா, இன்ஸ்டன்ஸ் வால்யூம் எனக்கு நான் வால்யூம் தான், என்ன நான் இன்ஸ்டன்ஸ் எடுக்கல, நான் வால்யூம் தான் எடுக்க போறேன். சரிங்களா? ஓகே. தென் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்கக்கூடிய எல்லா டேக்கும் உங்களுக்கு வந்து இங்க காமிக்கும். அதுல நான் என்வாயர்மெண்ட் ஒன்று தான் இருக்குதுன்னா நான் என்வாயர்மெண்ட் சூஸ் பண்றேன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ கீ அண்ட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ப்ராட் ஒன்று தான் இருக்கு, அது மட்டும் கொடுத்துரு. சப்போஸ் உங்கள்கிட்ட மல்டிபிள் என்வாயர்மெண்ட் இருந்தால் எல்லா விதமான கீ அண்ட் வேல்யூ அதோட வேல்யூ எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து. வேல்யூ மட்டும் சமயம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா என்வாயர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ரீஜன்ல கூட நம்ம மல்டிபிள் என்வாயர்மெண்ட் ரன் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிட்டு தென் கீழே வந்து பாத்தீங்கன்னா டேக், இந்த லைஃப் சைக்கிள் பாலிசிக்கான டேக் நம்ம பார்த்தோம்னா டேக் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி இது வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். தேவைப்பட்ட கொடுத்துக்கலாம். தென் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல், எந்த மாதிரி ஷெட்யூல் பண்ண போறீங்க, அதுக்கு ஒரு ஷெட்யூலுக்கான நேம் போட்டுட்டு தென் என்ன மாதிரியான எவ்ரி எவ்வளோ நேரத்துக்கு ஒரு நாளில் வந்துட்டு 12 ஹவர்ஸ் கொரட்டை ரன் பண்ணணுமா, இல்லை 24 ஹவர்ஸ் ரன் ஆகணும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுடைய நீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். தென் யூடிசி டைம் படி, அதாவது நம்ம டயத்தோட அடிஷனல் டைம் இருக்கும், யூடிசி டைம் படி என்ன டைம் ரன் ஆகணும். சரிங்களா? அதை நம்ம செக் பண்ணிக்கணும். யூபிசி டைம் படி இந்தியன் டைமுக்கு ஏற்ற மாதிரி என்ன டைம் வரும்னு செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட முடியும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைம் இங்கே கொடுத்துட்டு 24 ஹவர்ஸா இல்லை 12 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை ரன் ஆகணுமா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது 24 ஹவர்ஸ்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை ரன் ஆகும். 12 ஹவர்ஸ்னா ஆஃப் தி டே ஒரு முறை அது ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்சி கவுண்ட். சரிங்களா? கவுண்ட் ஆர் ஏஜ், அப்படி ஏஜ்ன்ற மாதிரி ரெண்டு இது கொண்டு வந்துருக்காங்க. கவுண்ட் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்க முடியும்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நினைக்கிறேன். 1000 கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே கொடுக்க முடியுது. கவுண்ட் வந்து 1001 கொடுங்க. ஓகே கொடுக்க முடியாது. 1000 தான் மேக்ஸிமம். 1லேருந்து 1000 வரைக்கும் நம்ம என்ன பண்ண முடியும், கொடுக்க முடியாது. அதாவது 1000 டேஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ரிட்டர்ன்ஸ் செட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படி யாரும் கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த் 1 வீக், அதாவது உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ப்ரொடக்ஷன் அக்கௌண்டா என்ன மாதிரி என்வாயர்மெண்ட்டோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டா வந்து ரிட்டர்ன்ஸ் எடுப்பாங்க. அது 1 மந்த்தா இருக்கலாம், 2 மந்த்தா இருக்கலாம், 3 மந்த்தா இருக்கலாம். அது டே டு டே ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 60 டேஸோ 30 டேஸோ அது மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு தென் எனேபிள் கிராஸ் ரீஜன் காப்பி. கிராஸ் ரீஜன் காப்பி புதுசாக கொண்டு வந்துருக்காங்க, முன்னாடி இது வந்து இல்லை. அப்போ என்ன பண்ண இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இன்னொரு ரீஜனுக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சிடும். உங்களுக்கு இந்த அவைலபிலிட்டி ஜோனே உங்களுக்கு வந்து இந்த ரீஜனே உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூ ஆனால் கூட இன்னொரு ரீஜன் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த காப்பி ஸ்னாப்ஷாட்டுக்கு மட்டும் என்ன ஆகும், சார்ஜ் வந்து உங்களுக்கு காப்பி ஆகும். அதாவது நீங்கள் மேனுவலாக ஸ்னாப்ஷாட் வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ரீஜனுக்கு நம்ம காப்பி பண்ணலாம். அது நம்ம லாஸ்ட் வீடியோ சொல்ல மாட்டோம். மேனுவலாக இன்னொரு ரீஜனுக்கு வந்து பண்ணிக்கலாம், நீங்கள் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணலாம். அதே நேரத்தில் இன்னொரு அக்கௌண்ட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பர்மிஷன் கொடுக்க முடியும் ஸ்னாப்ஷாட். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை எங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்னொரு ரீஜனுக்கு காப்பி பண்றத ரிட்டர்ன்ஸுக்காக என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இவங்களே வந்து ஒரு ஆப்ஷனா கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துட்டு எந்த ரீஜனுக்கு போகணும்னு கேட்குது. சரிங்களா? எந்த ரீஜனுக்கு நம்ம காப்பி பண்ணலாம் அந்த ரீஜன் சூஸ் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளவு நாள் ரிட்டர்ன்ஸ் இருக்கணும். சரிங்களா? எவ்வளவு நாளுக்கு அப்புறம் அங்க டேட்டா மூவ் ஆகணும், அதெல்லாம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷனும் புதுசாக வந்திருக்கு. தென் டேக் இதுக்கப்புறம் என்ன மாதிரி டேக் வந்து ஆட் ஆகணும், அதாவது எடுக்கக்கூடிய ஸ்னாப்ஷாட் என்ன டேக் ஆட் ஆகணும்னு கொடுத்துட்டு தென் ஐஎம் ரோல், அதாவது இந்த பாலிசி கிரியேட் பண்றீங்கன்னா நம்ம ரூட்ல இருந்து பண்றோம், அதனால எந்த இஷ்யூ இல்லை. வேற ஏதாவது யூஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பர்மிஷன் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும் ரோல் வந்து. சரிங்களா? நம்ம இதுல ரூட்ல பண்றோம்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. தென் வந்து பாத்தீங்கன்னா எனேபிள் டிசேபிள், அதாவது எப்பயாவது உங்களுக்கு வேணாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம் பாலிசி. க்ளோட் வச்சு உள்ள போயிட்டு டிசைன் பண்ண முடியும். அது மாதிரி இந்த பாலிசி என்ன பண்ணிக்கலாம், டிசைன் பண்ணிக்கலாம் டெம்பரரியா. வேணும்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு. எனேபிள் கொடுத்துட்டு நீங்க கிரியேட் பாலிசி கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, ஆட்டோமேட்டிக்காவே 30 டேஸ் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த யூடிசி டைம் படி உங்களுக்கு லாஸ்ட் 30 டேஸ்க்கான இது வந்து உங்களுக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்துகிட்டே இருக்கும். 30 டேஸ் முடிஞ்சு 31 வரும்போது லாஸ்ட் ஃபர்ஸ்ட் டேட் ஆன
ஸ்னாப்ஷாட் வந்து டெலிட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அந்த டேட்டா டெலிட் ஆகிட்டு அந்த டேட்டா வந்து அடுத்த ஸ்னாப்ஷாட்டுக்கு வந்து என்ன ஆகும், டேட்டா ஒரு இபிஎஸ் ஸ்னாப்ஷாட் வந்து எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். லைஃப் சைக்கிள் மூலியமாக எப்படி வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நம்ம இன்னொரு வீடியோவில் AWS இன்னொரு டாபிக் எடுத்து பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.